விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த விருச்சிகத்த பொறுத்தவரையும் குரு பார்வையில் சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? இந்த குரு அப்படிங்கிற இத்தனை நாளா 8ல இருந்தார். இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து சனீஸ்வர பகவான பார்க்குறாரு. விருச்சிக ராசி நபர்கள் யாரு இவங்க? இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? கேரக்டர் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நிச்சயமாக பார்க்கலாம். இந்த பலன்கள்னால இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வையில குரு பகவான் இருக்கக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல விருச்சிகம் அப்படிங்கும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசி. என்ன மேடம் எங்களை போய் ஸ்ட்ராங்கான ராசின்னு சொல்றீங்க? நாங்கள் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான ராசி. எல்லாரும் அப்படிதான் சொல்லி சொல்லி எங்களை பழக்கப்படுத்தியிருக்காங்க. நாங்களும் அதே பழகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. விருச்சகம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப குறைவா இருக்குங்க. 10 பேர் நீ பண்ணு ஜெயிச்சிடலாம், தைரியமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி துள்ளி கூச்சு குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்காத ராசி. இன்னும் சொல்லப்போனால் நிறைய மனக்குழப்பங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள். யாருக்காவது உதவி பண்ணிட்டு மன ரீதியாக ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் விருச்சிகம். பரவாயில்ல, நம்ம இவங்களுக்கு வாங்கி கொடுத்தோமல்ல, பரவாயில்ல நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணமல்ல, அவங்க மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பற்றி அப்படின்னு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய அழகு விருச்சிகம் தான். இன்னுமே வேணா எல்லாரும் தான் லவ் பண்ணுறாங்க. இந்த விருச்சிகம் லவ் பண்ணால் அதோட விஷயங்களே வேறையா இருக்குங்க. தனக்கு ஒன்றுன்னு யோசிக்காம அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னு யோசிக்கக்கூடிய ராசி. ஆனால் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாராக இருந்தாலும் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் இப்படி தான். சில பேர் மட்டும்தான் இவங்க கூட ஒட்டப்பட முடியும். எல்லாரும் கூட்டமாக இந்த விருச்சகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. விருச்சத்தை பொறுத்தவரை நண்டு மாதிரி டக்குன்னு கொட்டி விட்ரும். ஏதாவது தவறாக பேசுகிறதோ, தவறான வார்த்தைகள் பயன்படுத்துகிற ஒரு விஷயத்த நெகட்டிவாக பண்ணுறோம் அப்படின்னா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் நீ கோச்சிக்காத, ஆனால் நீ பண்ணுறது தப்பு, தயவுசெய்து பண்ணாத அப்படிங்கிறதுல முகத்துக்கு முகம் தெளிவாக சொல்லக்கூடிய நபர்கள். நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய, கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய, சப்போர்ட் கொடுக்கக்கூடிய யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சகம். விருச்சகத்தை பொறுத்தவரை நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணுங்க. ஒருத்தங்க விருச்சக ராசி அப்படின்னா, இல்லை நீ பண்ணக்கூடாது, நீ தப்பு அப்படிங்குது. மற்றவங்க மாதிரி தூண்டி விட்டு முடியணும், இவன் ஏதாவது பண்ணி சிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த நெகட்டிவான திங்கிங்கோ, நெகட்டிவான எண்ணங்களோ விருச்சிகத்தை பொறுத்தவரை இருக்கவே இருக்காது. சூடு போட்டாலும் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு வரவே வராது. இப்போ விருச்சிகத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நண்பர்களாக நிறைய பேரை வச்சுக்கலாம். ஆனால் தவறு அப்படின்னு சுட்டி காட்டினா அதுலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க. இவங்களுக்குலாம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்பிங் இவங்க அடுத்தவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து இவங்க எதிர்பார்க்கல. மற்றவங்களை எல்லா விஷயத்துலையுமே கொடுத்து பார்த்து அழகுபடுத்தி சந்தோஷப்படக்கூடிய விருச்சிகம். தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கவே இருக்காது. மனம் போன போக்கில், புத்தி போன போக்கில் ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு போகிறது தான் இந்த விருச்சகம். இனிமேல் சொல்லப்போனால் நிறைய திறமைசாலிங்க. ESPN பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளுணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இதனால இது பிரச்சனை வரும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி இது வராது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணிடுவாங்க. கடைசியில் அந்த பிரச்சனை நிற்கும். விருச்சிகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினச்சேன் இது ஏற்கனவே 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு அப்படி தோணிட்டே இருந்தது. ஆனால் நான் தான் பெருசாக கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி தோன்றக்கூடிய எண்ணங்கள்லாம் யாருக்கு அதிகமாக வரும்னா விருச்சிகம் தான். இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குரு அப்படிங்கிற கிரகம் இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதினு சொல்லணும். நல்லா இருக்குதா, பணம் நல்லா இருக்கா, குரு நல்லா வேணும். குழந்தை நல்லா வேணுமா, குரு நல்லா வேணும். நல்ல ஒரு வாழ்க்கை வருமா, குரு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு 8ல் இருக்கும்போது என்ன கொடுத்தாரு? நிறைய வேதனைகளை தான் கொடுத்தாரு. எங்கே போனாலும் புறக்கணிப்பு, எங்கே போனாலும் டோர் க்ளோஸ். நீ ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா இந்த நேரம் ஒரு டோர் க்ளோஸ். எது கேட்டாலுமே ஒரு நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரையும் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு. இன்னுமே சொல்லப்போனால் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் நான் படைச்சதுக்கு உண்டான ஒரு விஷயங்களே எனக்கு இன்னைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்களோடும் வழியோடையும் தான் இன்னைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம், நிச்சயமாக நம்ம சொல்லியே ஆகணும். விருச்சிக ராசி லக்னம் பார்த்தீங்கன்னா வேற. இப்போ அடுத்தவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, தலையிட்டு நீங்கள் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இந்த 2025 இந்த பீரியடில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணும். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை நான் சரி பண்ணிக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தசாபுத்திகள் ரொம்ப ஒஸ்ட்டு. நம்ம சொல்லும் போது என்னோட ஃப்ரெண்டு மேடம், என்னுடைய நண்பர்கள் மேடம், அப்படி எப்படி மேடம் அடுத்தவனு விட முடியும், நான் விட முடியாது மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போகும்போது என்னென்னா ஆரம்பத்தில் நல்லா பழகிட்டு இருந்தவங்க இவரோட தொழிலில் போனோடனே அது நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுமே இவர்கிட்ட கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கொஞ்ச நாள் அந்த பிஸ்னஸை அதான் உங்களுக்கு விருச்சிக ராசியே போராடக்கூடிய ராசியே அந்த பிஸ்னஸை நம்ம நடத்தி போராடி ஜெயிச்சு காமிச்சிடலாம். டோன்ட் டூ அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லணும். ஈகோ பேஸ்ட் டெசிஷன் விருச்சிகம் எடுத்தால் கடுமையாக பாதிப்பு அடையும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.
அவர் எடுத்து அந்த தொழில்ல வந்து நஷ்டமாகுதுன்னு தெரிஞ்சுமே அவர்கிட்ட இதை குடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட அவரோட வச்சிருக்க சம்பாத்தியம், அவரோட வச்சிருக்க சொத்துல 2 மடங்கு இன்னைக்கு அவர் கடன் ஃபேஸ் பண்றாரு. அப்ப இது எப்ப சரியாகும் மேடம்? இந்த மாரி குடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க சொன்னீங்க. ஏன்னா விருச்சகம் போராடக்கூடியது. இப்ப இன்னைக்கு பாருங்க டிரான்சிட் அதாவது நீங்க லக்னம் என்னவா இருக்கணும், டிரான்சிட் அப்படிங்கிறது இன்னைக்கு சப்போர்ட் பண்ணல. அவர் பிறந்த கால ஜாதகத்துல நெறைய கிரகங்கள் அப்படிங்கிறது தொழில அப்படியே தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கு ஒரு காம்பினேஷன். அப்ப அவர் அந்த தொழிலுக்கு போறாரு. அந்த தொழில்ல மத்தவங்களோட தலையீடு இருக்கு. அந்த தொழில்ல பிரச்சனை நடத்துறாரு. அந்த தொழில வந்து 2 வருஷம் நடத்துறாரு. அதுல கடுமையான பிரச்சனையும், மன உளைச்சலும் இருக்கு. அதுலேருந்து அவர் மீண்டு வெளிய வர முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பண்ண முடியாம, அங்கேயும் பண்ண முடியாம, குடுக்கக்கூடிய வேலையும் சரியா காப்பாத்த முடியாம நெறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவருக்கு வந்திருக்கு. இப்ப அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிய வரோம், எத்தன காலங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரசன்னத்தையும், ஜாதகத்தையும் பார்த்து கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணணும். இப்ப படிப்படியா அதுலருந்து வெளிய வந்துட்டுருக்காரு. இப்போ ஒரே நாள்ல வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. நம்ம ஸ்டார்ட்டிங்ல அவர் சொல்லும்போது சொல்லியிருந்து கவனமா இருந்திருந்தாருன்னா, அவர் வெளிய வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர்னால வெளிய வர முடியல. அது கடுமையான மன உளைச்சல் அவருக்கு குடுத்துட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மன உளைச்சல் இது அவருடைய சொத்த பாதிக்குமா? அதிகாரத்த பாதிக்குமா? பணத்த பாதிக்குமாங்கிறது பிறந்த கால ஜாதகத்த மட்டுமே தான் கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணும். ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இந்த குரு அப்படிங்கிற கிரகம் விருச்சிகத்துக்கு போகும்போது நிம்மதியா, "அப்பாடி!" அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சனீஸ்வர பகவான பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் பார்வையாக பார்க்க போறாரு. பொருளாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்காம போகவே போகாது. நெறைய கஷ்டப்பட்டுட்டேன் மேடம். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நெறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல. திருமண வாழ்க்கையில போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சகிப்பு தன்மையோட அதிகமா வாழக்கூடிய ராசி தான். ஒரு ஜாதகத்த பார்க்குற விருச்சகமா, நீங்க எப்பேர்ப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணி குடுங்க. அவங்க போராடுவாங்க. இந்த திருமண வாழ்க்கைய கட்டி காப்பாத்துறதுக்காக போராடுவாங்க. டக்குன்னு ஒதுங்கி வெளிய வரமாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பரவால்ல பார்த்துக்கலாம். நெறைய ரீசென்ட் டைம்ல பார்த்த ஜாதகங்கள் அப்படிதான். எனக்கு வந்து மேடம் பிரச்சனைகள் இருக்கு. ஆமா மேடம் நீங்க சொன்ன மாரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு. நான் மீண்டு வெளிய வந்துருவேனா? வரக்கூடாது மேடம். கௌரவத்துக்காகவே நான் வாழணும் மேடம். எனக்கு எதா பிரச்சனை இருந்தாலும் பரவால்ல. நான் அப்படியெல்லாம் வாழணுங்கிற அவசியம் இல்லன்னு ஃபர்ஸ்ட்டு யாரு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, விருச்சகம் தான். அந்த மாரி ஒரு வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு கடுமையாக போராடக்கூடிய விருச்சகம் எனக்கு மனசு வந்துருச்சு. பரவால்ல மேடம். இந்த மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆனா ஆயிட்டு போகுது. அடுத்தது என்ன அப்படிங்கிற மாரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக சார்ட் அவுட் ஆகப்போது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நேரம் திருமணம் அப்படிங்கிறது காதலிச்சுட்டு இருக்கோம். பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் ஆகுமா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அதிகபட்சமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத சப்போர்ட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ பெற்றோரோடு சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். நெறைய வேலை சார்ந்த பாதிப்புகள், பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதேபோல திடீர் முடிவு. நல்லா விரக்தியா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுனால நெறைய முடிவு எடுத்து உறவுகள் சார்ந்த விஷயத்துல கடுமையாக பாதிப்பு அடைஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகம் இனி உறவு சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத சம்மதிக்காது. பக்கத்துலயும் வரமாட்டாங்க. இவங்களும் இனிமேல் அந்த உறவு சார்ந்த ஒரு கசப்பு அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. அதேபோல குழந்தைகளான நெறைய கவலைகள். என்னோட பையனா இருக்கட்டும், என்னோட பொண்ணா இருக்கட்டும், நெறைய படிச்சிருக்காங்க. ஆனா வாழ்க்கையில சோபிக்கல. ஒரு நல்லா வர வேண்டியவங்க வரல அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி டிரான்சிட் காலமெல்லாம் வந்தா, நல்லா வர வேண்டியவங்க அப்படியே ஒரு ஓரமா முடங்கி போறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதுக்கெல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகத்துல இன்கேஸ் பாருங்க இப்ப 1989, 90ல பிறந்தவங்களுக்குலாம் ராகுவோ, குருவோ அந்த காம்பினேஷனோட அங்க இருப்பாங்க. அப்ப இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு இன்னுமே பாதிப்ப குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவா இது எல்லாமே நெகட்டிவா அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னுமே நெறைய பாசிட்டிவான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்ல. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.